பதினெண் சித்தர் திருவடி போற்றி, குருநாதர் திருவடி போற்றிகள். சித்தர் வழியில் செல்லக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் முதன்கண் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மோட்சம் அடைய எளிய வழி என்ற முறையில் அகத்தியரோட பாடலை பார்க்க இருக்கோம். மோட்சம் என்ற ஒரு விஷயத்தை விரும்பாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த வாழ்வை அழித்து பிறவி அறுத்து மறுபிறவி இல்லாமல் போகிறத எல்லாருமே விரும்புவாங்க, ஆன்மீகவாதிகள். அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கா, நம்ம தேடுறோம். இது அகத்தியர் முனிவர் அவர்கள் எளிமையான முறையில் மோட்சம் அடைவதை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கார். அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். நான் அந்த பாடலை படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தையும் பின்னாடி சொல்கிறேன். அவருடைய பாடல்: மோட்சமது பெறுவதற்கு சூட்சமம் சொன்னேன், மோகமுடன் பொய் களவு கொலை செய்யாதே, காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு, காசினியில் புண்ணியத்தை கருதி கொள்ளு, பாய்ச்சலது பாயாதே பாழாய் போகாதே, பலவேத சாஸ்திரம் பாரு பாரு, ஏச்சமில்லாதவர் பிழைக்க செய்த மார்க்கம், என் மக்கள் எண்ணி எண்ணி பாரீர் நீரே. மூச்சொடுங்கி போனவிடம் ஆறும் காணார், மோட்சத்தின் நகராதி இருப்பும் காணார், வாச்சென்ற வந்த வழி ஏற்றம் காணார், வழிமாறி நிற்கும் மணி வழியும் காணார், வீச்சப்பா வெட்ட வழி நன்றாய்ப்பாரு, வேதங்கள் சாஸ்திரங்கள் வெளியாய் போச்சே, ஆச்சப்பா கருவதனில் அமைந்தாற்போலும் அவனுக்கே தெரியுமல்லா லறிவாய்ப்பாரே. இதற்கான விளக்கம்: மோட்சமது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன். மோட்சம் பெறுவதற்கு ஒரு வழி சொல்லார். சூட்சம் என்றால் ஒரு வழிமுறை, ஃபார்முலான்னு சொல்லலாம். மோகமுடன் பொய் களவு கொலை செய்யாதே. பொய் பேசுறது, திருடுறது, கொலை செய்கிறது. இது கொலை என்ற இடத்துல ஜீவராசிகளை துன்புறுத்துதல் என்றதையும் சேர்த்துக்கலாம். காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு. கோபத்தை தள்ளி போடணும். காசினியில் புண்ணியத்தை கருதி கொள்ளு. காசினி என்றால் உலகம், அதாவது பூமி. அந்த பூமியில் இருக்கும் வரை புண்ணியத்தை சேர்க்கிறது. பாய்ச்சலது பாயாதே பாழாய் போகாதே. கோபத்துடன் ஒருத்தை தாக்குவது, கோபத்தினால் கோபம் கொண்டு அடிக்கிறது, தாக்குதல் செய்கிறது. இதுதான் பாய்ச்சலது பாயாதே பாழாய் போகாதே. பல வேத சாஸ்திரம் பாரு பாரு, ஏச்சம் இல்லாதவர் பிழைக்க செய்த மார்க்கம். பல வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பாரு பாருன்னு சொல்கிறது காரணம் பார்த்திங்கன்னா, அது கற்றுக்கங்க. அதை ஏன் கற்றுக்கணுன்னா, அது அவர் எதுக்காக செஞ்சு வச்சாங்க. ஏச்சம் இல்லாதவர் பிழைக்க, ஏச்சம் என்றால் பிழைக்க வழி இல்லாதவர்கள் பிழைக்க செய்த மார்க்கம். என் மக்கள் எண்ணி எண்ணி பாரீர் நீரே. என் மக்களே, அது தெரிஞ்சு பாருங்க. மூச்சடுங்கி போனவிடும் ஆறும் காணார். மூச்சு அடங்கி போனதுக்கப்புறம் அந்த இடத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. மோட்சத்தின் நரகாதி இருப்பும் காணார். மோட்சத்தின் நரக ஆதி இருப்பும் காணார். நரகாதி என்பது நரக ஆதி என்று பொருள். அதை பிரித்து படிக்கணும். ஆதி இருப்பும் காணார், அதையும் யாரும் பார்த்ததில்லை. வாச்சென்ற வந்த வழி ஏற்றம் காணார். நம்ம எப்படி இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பதை யாரும் காணார். வழி மாறி நிற்கும் மணி வழியும் காணார். வழி மாறி நிற்கும் மணி என்பது நம் மூச்சு காற்று மாறி மாறி ஓடுது இல்லையா, அதான் வடகலை பின்கலை, அதை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த வழியும் காணார். வீச்சப்பா வெட்ட வெளி நன்றாய்ப்பாரு. வெட்ட வெளி என்பது ஆகாயம். இன்னொரு அர்த்தத்தில் சொன்னோம்னா, நம்ம தலையில் ஒரு வெட்டை வெளி பகுதியும் உண்டு. அது மூளைக்கும் கபாலத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைய வெட்டை வெளி என்ற ஒரு பகுதி. யோகம் செய்வது மூலமாக அந்த இடத்த பார்க்கலாம். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாரு. வேதங்கள் சாஸ்திரங்கள் வெளியாய் போச்சே. இது தெரிந்தால் மட்டுமே வேதங்கள் சாஸ்திரங்களை பற்றி முழுமையான அர்த்தங்கள் நமக்கு புரியும். ஆச்சப்பா கருவதனில் அமைந்தார் போலும் அவனுக்கே தெரியுமல்லா லறிவாய்ப்பாரே. இது எல்லாமே தெரிந்தவர் ஆண்டவன். அதே போல் அது எல்லாமே நமக்கும் ஒரு நாள் தெரிய வரும். இதையெல்லாம் செய்தால், இதையெல்லாம் செய்து உணர்ந்தால் மட்டுமே மோட்சம் அடையக்கூடிய வழி பிறக்கும் என்பது இந்த அகத்தியர் பாடலோட விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, மேலும் இது போன்ற சித்தர் பாடல்களை நீங்கள் விரும்பினால்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். நீங்கள் எந்த சித்தர் சம்மந்தப்பட்ட பாடல்கள் விளக்கம் விரும்பினாலோ, சித்தர் சார்ந்த துறை சார்ந்த கேள்விகள் இருந்தாலோ கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான பதில் கட்டாயம் நான் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கும் உண்டு. நன்றி.